துறவினா யாரு? வாழ்க்கையை வெறுத்துட்டு காட்டுக்குள்ள போய் கண்ணை மூடிட்டு உட்கார்ந்துருக்கிறானா? இல்லவே இல்லை. வாழ்க்கையை புரிஞ்சுக்கிட்டு எந்த ஒரு பலனையும் எதிர்பார்க்காம தான் செய்ய வேண்டிய கடமையை செய்கிறவன் தான் உண்மையான துறவி. இந்த ஆத்மாவுக்கு உடம்பே ஒரு சட்டை தான். அந்த சட்டை காவியா இருந்தா என்ன, இராணுவத்தோட காக்கியா இருந்தா என்னன்ற பகவத்கீதையோட உண்மையான அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்ட ஒருத்தனோட கதை தான் திரு ஜெயகாந்தனின் சட்டை. நம்ம கதையோட நாயகனுக்கு 30 வயசு இருக்கும். அவன் வாழ்க்கையை வெறுத்தவன் இல்லை. ஆனால் இந்த உலகத்தில் எல்லாரும் ஓடி ஓடி தேடுற எந்த ஆசையும் அவனுக்கு இல்லை. அவன் அந்த சிவன் கோயிலை வாழ்ந்துக்கிட்டு இருந்தான். அதற்கு காரணம் பக்தி இல்லை, அங்கே தான் அவனுக்கு இடம் கிடைச்சது. கோயில் குருக்கள் அவனுக்கு மடப்பள்ளியிலேருந்து சாப்பாடு கொடுத்தாரு. அதற்கு பதிலாக அவன்கிட்ட வேலை வாங்கிக்கிட்டாரு. நந்தவன பூச்செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றுவது, சில சமயங்களில் பூ பறித்து கொண்டு வருவது அவனுக்கு அவர்கிட்ட பணிகள். இடுப்பில் ஒரு துண்டும் நெஞ்சுக்குழி வர அடர்ந்த தாடியும் உண்மையை தேடும் பார்வையும் கொஞ்ச காலத்திலேயே அவனை பூந்தோட்ட சாமியாராக்கி விட்டது. சாமியார் என்ற பட்டம் வந்த பிறகும் அவன் நாள் முழுக்க ஏதோ ஒரு வேலையை யாருக்கோ செஞ்சுக்கிட்டே இருந்தான். செடிகளுக்கு தண்ணீர் இறைத்து கொட்டுவான், மடப்பள்ளிக்கு விறகு பிளந்து போடுவான், கோயில் பிரகாரத்தை கூட்டி சுத்தம் செய்வான், குருக்கள் வீட்டு தென்னை மரத்தில் ஏறி தேங்காய் பறிப்பான், செட்டியார் வீட்டுக்கு எள் மூட்டை சுமப்பான், பட்டாளத்து பிள்ளை வீட்டு வண்டியில் ஏறி போய் நெல் அரைத்து கொண்டு வருவான். அவன் எல்லாருக்கும் தொண்டன். ஒருவேளை பிறவியின் அர்த்தமே இந்த தொண்டில் அவனுக்கு கிட்டுகிறதோ என்னவோ. இரவு 11 மணிக்கு மேலே கோயில் பிரகாரத்தில் உபன்யாசத்துக்காக போட்டிருந்த பந்தலடியில் படுத்திருந்தான். அவன் மனசில் அன்னைக்கு காலையிலேருந்து நடந்த சில சம்பவங்கள் உறுத்தி கொண்டே இருந்தது. காலையில் செடிகளுக்கு தண்ணி ஊற்றிட்டு இருக்கும்போது பக்கத்தில் விக்னேஸ்வரர் சன்னதியில் இருந்து ஒரு அழுக சத்தம். திரும்பி பார்த்தா மாணிக்கம் செட்டியாரோட மனைவி குளிச்சுட்டு ஈரத்துணியோட கையில் பூக்கள் வச்சுக்கிட்டு அழுதுகிட்டு இருக்காங்க. வீட்டை விட்டு கோபித்து கொண்டு வடக்கே வெகு தூரம் ஓடி போன அவளோட மகன் இருக்கிற இடத்துல தான் இப்போ போர் நடந்துகிட்டு இருக்கு. அந்த தாய் அந்த நட்டக்கல்ல தெய்வமா நினைச்சு வேண்டிக்கிட்டு இருந்தாங்க. என் அப்பனே விக்னேஸ்வரா, எனக்கு நீ கொடுத்தது ஒண்ணுதான். அவன் நல்லா இருக்கும்போதே என்னை கொண்டு போயிடு. தெய்வமே, அவன் எங்க இருந்தாலும் நல்லபடியா இருக்கேன்னு அவன்கிட்ட இருந்து ஒரு கடிதாசி வந்துட்டா வர வெள்ளிக்கிழமை உன் சன்னதியில 50 தேங்காய் உடைக்கிறேன்னு வேண்டிட்டு இருந்தாங்க. இதை கேட்டுட்டு நின்ன சாமியாருக்கு கண்ணு கலங்கிடுச்சு. அந்த அம்மா கண்ணை தொடச்சிட்டு எழும்போது சாமியாரை பார்க்குறாங்க. அவர் விக்னேஸ்வரர் துணை இருப்பாருமா, கவலைப்படாதீங்கன்னு சொல்றாரு. உடனே அந்த அம்மா கை கூப்பி, உன் வார்த்தையை நான் விக்னேஸ்வரர் வாக்கா நம்புறேன், நீயும் அவர் மாதிரி தானே சொல்லிட்டு போறாங்க. மத்தியானம் பிரகாரத்துல கொட்டகை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னையிலிருந்து ஒரு வாரத்துக்கு கோயில்ல பகவத்கீதை உபன்யாசம் நடக்க போகுது. பூந்தோட்ட சாமியாருக்கு வேலைக்கு பஞ்சம் இல்லை. அப்போ அவனை தேடிக்கிட்டு வந்த தர்மகத்தா, சாமி ஓடி போய் நம்ம பட்டாளத்து பிள்ளை வீட்டில் அம்மா கிட்ட கேட்டு கல்யாண ஜமக்காலம் இருக்கான், வாங்கிட்டு வாங்க. பட்டாளத்து பிள்ளை வீட்டுக்கு போறான் நம்ம சாமியார். பட்டாளத்து பிள்ளை காலையிலும் மாலையிலும் பத்திரிகை படிக்கும் பழக்கம் உள்ளவர். பச்சானக்கடை மணிமுதலி, ஜோசியர் வையாபுரி, எண்ணெய் கடை மாணிக்கம், இன்னும் சில சிறுவர்கள் அவரை சுற்றி நின்றுட்டு இருந்தாங்க. மடியில தன்னோட 3 வயசு பேரப்பையனை உட்கார வச்சுக்கிட்டு பெரியசாமி பிள்ளை பத்திரிகை படிச்சுக்கிட்டு இருந்தாரு. பத்திரிகையிலேருந்து ஒரு செய்தியை படித்து விட்டு, போடு, இந்தியானா இளிச்சவாயன்னு நினச்சிக்கிட்டு இருக்கானோலா, நம்ம ஊரில் செஞ்ச விமானங்கள்யா, போய் செட்டியாரே இதை கவனியும், ஜெட் விமானங்களை நொறுக்கிட்டு வருதியா, சபாஷ்னு இந்திய துருப்புகள் கைப்பற்றி இருந்த டாங்கியின் படம் பிரசுரிக்கப்பட்டிருப்பதை உட்கார்ந்திருந்தவர்களிடம் காட்டினார் பிள்ளை. பயங்கரமான டாங்கி, அந்த காலத்தில் இவ்வளோ பெருசு கிடையாது. டாங்கினா என்னன்னு நினைக்கிற, ஊருக்குள்ள பூந்துருச்சுன்னா அவ்வளோதான், ராட்சச கூட்டம் வந்த மாதிரி ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம ஊர்ல இப்ப டிராக்டர் வச்சு உழவு நடத்தல, அந்த மாதிரி ஊரையே உழுதுட்டு போயிடும். வீடு தெருவு கோயில் எல்லாம் அது பாட்டுக்கு நொறுக்கி தள்ளிக்கிட்டு போயிட்டே இருக்கும் என்று உற்சாகமாக பேசி கொண்டிருக்கையில் வையாபுரி ஜோசியரின் தோளுக்கு மேல் எக்கி அந்த டாங்கியின் படத்தை பார்த்தாரு பூந்தோட்டத்து சாமி. ஒரு மேஜரின் வீரமரணம். டாங்கி போரில் பகைவர்களால் சுடப்பட்ட மேஜர் முகமது ஷேக் வீரமரணம் எய்தினார் என்பதை படித்துவிட்டு மௌனமாக தலை குனிந்தார் பிள்ளை. அவர் மடியில் இருந்த குழந்தை அவரது மீசையை பிடித்திழுத்து சிரித்தது. சில வருஷங்களுக்கு முன் போர் முனையில் வீரமரணமுற்ற தன் மகனின் நினைவு அவருக்கு வந்தது. சண்டையினாலே ஏற்படுற நஷ்டங்களை பார்த்தீரா என்றார் ஜோசியர் வையாபுரி. நஷ்டம்தான், அதுக்காக மானம் பெருசு செட்டியாரே, மானம் பெருசு. என் வாழ்க்கையில பாதி நாளுக்கு மேல 2 உலக யுத்தத்துல கழிச்சிருக்கேனா. என் ஒரே மகனையும் இந்த தேசத்துக்கு கொடுத்துட்டதுல எனக்கு பெருமைதான்னு சொல்லும் போது மாணிக்கம் குறுக்கிட்டு கேட்டார், சண்டை நடக்கிறது சரி, நீங்க சண்டை வேணும்னு சொல்றது வேடிக்கையா இருக்கு. அதுவும் அந்த கொடுமையெல்லாம் அனுபவிச்ச நீங்க அப்படி சொல்லலாமா என்று கேட்டார். அழியாட்டி போனா வளர்ச்சி ஏது? ஒன்னு சொல்றேன் கேளும்,
தர்மம் தர்மம் மட்டும் அழியாது, அதர்மமும் அக்கிரமமும் தான் அழிந்து போகும். சத்தியத்துக்கு தான் போராடுற குணமும் உண்டு, பொறுத்திருக்க குணமும் உண்டு. ராமாயண காலத்துல மகாபாரத காலத்துல கூட தான் சண்டை இருந்திருக்கு. யோசிச்சு பாரும், எந்த சண்டையிலையாவது அநியாயம் ஜெயிச்சிருக்கா என்று சொல்லி கொண்டிருக்கும் போதே, யாரு, பூந்தோட்டத்து சாமியா, எங்க வந்தீங்க என்றார் பிள்ளை. உறக்கத்தில் இருந்து விழித்தவனைப் போல், தர்மகத்த ஐயா ஜமக்கலம் வாங்கிட்டு வர சொன்னாரு என்றார் பூந்தோட்டத்து சாமி. உள்ள போய் கேளுங்க. அம்மா கௌரி, பூந்தோட்ட சாமி வராரு பாரு, அந்த கல்யாண ஜமக்காலத்தை எடுத்துக்கொடு. மத்தியானமே கேட்டாங்க, மறந்துட்டேன் என்று உட்புறம் குரல் கொடுத்தார். வீட்டிற்குள்ளே கூடத்து வாசற்படி அருகே நின்ற பூந்தோட்டத்து சாமியாரின் விழிகள் கௌரியை பார்க்கையில் கலங்கின. அப்போது கூடத்து சுவரில் மாட்டப்பட்டிருந்த இராணுவ உடையில் புன்னகையுடன் உள்ள சோமநாதனின் போட்டோவை வெறித்து பார்த்தார் சாமியார். சோமநாதன் இராணுவத்தில் சேர்ந்த அடுத்த வருஷம் லீவில் வந்திருந்த போது கோயிலுக்கு வந்து தன்னோடு பேசி குசலம் விசாரித்த நிகழ்ச்சிகள் எல்லாம் பெருகி வந்து நெஞ்சை அடைத்தன. அன்று மாலை கோயில் பிரகாரத்தில் ஜனக்கும்பல் நிரம்பி வழிந்தது. அன்னைக்கு சாயங்காலம் கோயில்ல பகவத்கீதை உபன்யாசம் நடக்குது. ஒரு பண்டிதர் அழகா பேசிக்கிட்டு இருக்காரு. இந்த உடம்புங்கிறது ஆத்மாவோட சட்டை பழசானதும் ஆத்மா அதை உதறிடுது. பலனை எதிர்பார்க்காம தான் செய்ய வேண்டிய கடமையை எவன் செய்யறானோ அவன்தான் உண்மையான துறவி. கூட்டத்தினர் அனைவரும் அந்த பண்டிதரின் ஞான வாசகங்களை ஏதோ பாட்டு கச்சேரி கேட்பது போல இடையிடையே ஹா ஹா என்று சிலாகித்தவாறு கேட்டிருந்தனர். பூந்தோட்டத்து சாமியார் ஒரு மூலையில் பந்தக்காலை கட்டி கொண்டு அங்கு பேசப்படும் மேங்கானங்களை எல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தார். உபன்யாசம் முடிந்து கூட்டம் கலைந்த பிறகு பிரகாரத்தின் ஒரு ஓரமாய் படுத்து வானத்தை வெறித்தவாறு யோசனையில் ஆழ்ந்திருந்த அவனுக்கு ஏனோ அடிக்கடி அந்த சோமநாதனின் முகமே வந்து போனது. 10 வருஷத்துக்கு முன்னாடி தனக்கு யாருமே இல்லாம போன போது பிறந்த ஊரை விட்டு ஓடி வந்த தன்னை பத்தியும் அவர் யோசிச்சுக்கிட்டு இருந்தார். வாழ்க்கையின் பெரும் பகுதியை இராணுவத்திலேயே கழிச்சிட்டு தன் ஒரே மகனையும் யுத்தத்துல இழந்துட்டு இன்னும் கூட மனத்தளர்ச்சி இல்லாமல் தர்மத்தின் தன்மைகளை பற்றி பேசுகிற அந்த பட்டாளத்து பிள்ளையை விட கீதை உபன்யாசம் பண்ணிய அந்த பண்டிதர் எந்த விதத்துல துறவின்னு எண்ணி பார்க்கறாரு. அவருக்கு வெகு நேரமா உறக்கமே வரல. எதையோ யோசிச்ச பிறகு ஏதோ ஒரு தீர்மானத்துக்கு வந்தவன் போல் எழுந்து கோயிலை விட்டு வெளியேறாரு. பிறகு அவர் திரும்ப வரவே இல்லை. ஒரு நாள் கடை தெருவில் பெரியசாமி பிள்ளையை பார்த்த கோயில் குருக்கள், மடப்பள்ளியில் 2 வேளை சாப்பாடு போட்டு நல்லபடியாக வச்சிருந்தேன். அந்த பூந்தோட்டத்து சாமியார் பைய சொல்லாம கொள்ளாம எங்கேயோ ஓடிட்டான். 4-5 நாளாச்சு. நீர் எங்கேயாவது பார்த்தீரா அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கும்போது ஒரு இராணுவ லாரி அவர்களை கடந்து போச்சு. பெரியசாமி பிள்ளை தமது வழக்கமான ஆர்வத்துடன் அந்த லாரி நிறைய நிற்கும் இராணுவ வீரர்களை பார்த்தார். சற்று தள்ளி சென்ற லாரி நின்றது. அதிலிருந்து ஒரு இராணுவ வீரன் இறங்கி வந்தான். தன் மகன் சோமநாதனே வருவது போன்ற பிரமிப்பில் வருவது யார் என்று தெரியாமல் நின்றிருந்தார் பட்டாளத்து பிள்ளை. வந்தவன் பேசிவிட்டு போகட்டும் என்று குருக்கள் விலகி நின்றார். அருகில் வந்து நின்ற அந்த இளைஞனை பார்த்து, தெரியலையே என்றார் பிள்ளை. நான் தாங்க பூந்தோட்டத்து சாமி. தெரியலைங்களா? உங்ககிட்டலாம் சொல்லிக்காம போறேனேன்னு நினைச்சேன். நல்ல வேலை பார்த்துட்டேன். ரயிலுக்கு போறோம், வரட்டுங்களா என்று கை கூப்பி நிற்கும் அவனை வெறித்து பார்த்த பிள்ளை அவனை இழுத்து மார்போடு அணைத்து கொண்டார். சபாஷ் என்று அவன் முதுகில் தட்டினார் பிள்ளை. சட்டையெல்லாம் போட்டு தாடியை எடுத்துட்டு நம்ம பூந்தோட்டத்து சாமியா? நம்ப முடியலையே என்று கண்களை சிமிட்டினார். அவன் சிரித்தான். ஆத்மாவுக்கு உடம்பே ஒரு சட்டை தானுங்களே. இந்த ஆத்மாவுக்கு அந்த சட்டையே சம்பந்தம் இல்லை. அதுக்கு மேலே எந்த சட்டையை போட்டுக்கிட்டா தான் என்ன? சொல்லுங்க சாமி என்றான். இந்த காக்கி உடுப்புக்குள் இருந்து அந்த வார்த்தை வருவதை கேட்க பிடிக்காத குருக்கள், இந்த பேச்சையெல்லாம் இனிமே விடு. நீ வாழ்க்கையை வெறுத்த சாமியாரா இருந்தப்போ அது சரி, இனிமே பொருந்தாது என்றார். வாழ்க்கையை வெறுத்தா? வாழ்க்கையை வெறுத்தவன் தற்கொலை பண்ணிக்குவான் சாமி, சாமியார் ஆகிறதில்ல என்றான் அவன். தூரத்தில் அவனுக்காக நின்ற லாரி ஹாரனை அடிச்சது. அப்போ நான் வரேன் என்று லாரியை நோக்கி அந்த பூந்தோட்டத்தா சாமி ஓடுவதை பார்த்து, அவன் துறவிதான் என்றார் பட்டாளத்து பிள்ளை. உண்மைதானே? உலகத்தை விட்டு ஓடுறது துறவரம் இல்லை. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம, தனக்காக வாழாம சமூகத்துக்காகவும் தேசத்துக்காகவும் தன்னலம் இல்லாம சேவை செய்யறது தான் உண்மையான தவம். கோயில்ல செடிகளுக்கு தண்ணி ஊத்துறதும் இறைப்பணி தான். தன் உயிரை பத்தி கவலைப்படாம தேசத்தை காக்கி சட்டை போடுறதும் இறைப்பணி தான். இந்த கதை உங்களுக்குள்ளேயும் ஒரு சின்ன வெளிச்சத்தை கொடுத்துருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு அருமையான கதையோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி.